அதிகாரம் 15. கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தையும் ஆற்றிவிடும். கடுஞ்சொல்லோ சினத்தை எழுப்பும். ஞானமுள்ளோரின் நாவு அறிவை வழங்கும். மதிகேடரின் வாயோ மடமையை வெளியிடும். ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நோக்கும். அவை நல்லாரையும் பார்க்கும், பொல்லாரையும் பார்க்கும். சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வளிக்கும் மரம் போன்றது. வஞ்சகப் பேச்சோ ஒருவரை மனமுடையச் செய்யும். தன் தந்தை தரும் அறிவுரையை இகழ்ந்து புறக்கணிப்பவன் மூடன். அவருடைய கடிந்துரையை ஏற்பவர் விவேகமுள்ளவர். நேர்மையாளரின் இல்லத்தில் நிறை செல்வம் நிலைத்திருக்கும். பொல்லாரின் வருவாயால் விளைவது தொல்லையே. ஞானியரின் பேச்சு அறிவை வளர்க்கும் தன்மையது. மதிகேடரின் உள்ளம் அத்தகையதன்று. பொல்லார் செலுத்தும் பலி ஆண்டவருக்கு அருவருப்பை தரும். நேர்மையாளரின் மன்றாட்டு அவருக்கு உகந்ததாயிருக்கும். பொல்லாரின் செயல்களை ஆண்டவர் அருவருக்கின்றார். நேர்மையை பின்பற்றுவோரிடம் அவர் அன்பு கொள்கின்றார். நெறி தவறி செல்வோருக்கு தண்டனை கடுமையாயிருக்கும். கடிந்துரைகளை வெறுப்போர் மரணம் அடைவர். பாதாளமும் படுகுழியுமே ஆண்டவரின் பார்வையில் இருக்க, மனிதரின் உள்ளம் அவருடைய பார்வைக்கு மறைவாயிருக்குமா? ஏளனம் செய்வோர் தம்மை கடிந்து கொள்வோரை விரும்பார். ஞானமுள்ளோரிடம் செல்லவும் மாட்டார். மன மகிழ்ச்சியால் முகம் மலரும். மனத்துயரால் உள்ளம் உடையும். விவேகமுள்ளவர் மனம் அறிவை நாடும். மதிகேடர் வாய்க்கு மடமையே உணவு. ஒடுக்கப்பட்டோருக்கு ஒவ்வொரு நாளும் தொல்லை நாளே. மனமகிழ்ச்சி உள்ளவருக்கோ எல்லா நாள்களும் விருந்து நாள்களே. பெரும் செல்வமும் அதனோடு கவலையும் இருப்பதை விட சிறு தொகையும் அதனோடு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமும் இருப்பதே மேல். பகை நெஞ்சம் கொண்டோர் படைக்கும் நல்ல இறைச்சி உணவை விட அன்புள்ளம் கொண்டோர் அளிக்கும் மரக்கறி உணவே மேல். எளிதில் சினம் கொள்பவர் சண்டையை மூட்டுவார். பொறுமையுடையவர் சண்டையை தீர்த்து வைப்பார். சோம்பேறிக்கு எவ்வழியும் முள் நிறைந்த வழியே. நேர்மையாளர் செல்லும் பாதையோ பரந்த நெடுஞ்சாலையாகும். ஞானமுள்ள மக்கள் தங்கள் தந்தையை மகிழ்விப்பார்கள். அறிவற்ற மக்களோ தங்கள் தாயை இகழ்வார்கள். மூடர் தம் மடமை குறித்து மகிழ்ச்சி அடைவர். மெய்யறிவுள்ளோர் நேர்மையானதை செய்வர். எண்ணிப் பாராமல் செய்யும் செயல்கள் தோல்வி அடையும். பலர் திட்டமிட்டு செய்யும் செயல்கள் வெற்றி அடையும். தக்க மறுமொழி அளிப்பதால் மனிதருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. காலமும் வேளையும் அறிந்து சொல்லும் சொல்லால் வரும் மகிழ்ச்சி இன்னும் பெரிது. முன்மதி உடையோர் செல்லும் பாதை பாதாளத்திற்கு செல்லும் பாதையன்று, அது வாழ்விற்கு செல்லும் பாதையாகும். இருமாப்புள்ளவர் வீட்டை ஆண்டவர் இடித்து தள்ளுவார். கைம்பெண்ணினது நிலத்தின் எல்லைகளை அவர் பாதுகாப்பார். தீயோரின் எண்ணங்களை ஆண்டவர் அருவருக்கிறார். மாசற்றோரின் சொற்களே அவருக்கு உவப்பளிப்பவை. வன்முறையில் செல்வம் சேர்ப்போர் தம் குடும்பத்திற்கு தொல்லை வருவிப்பர். கைக்கூலி வாங்க மறுப்போர் நீடித்து வாழ்வர். நேர்மையாளர் எண்ணி பார்த்து மறுமொழி கூறுவர். பொல்லாரின் வாய் தீய சொற்களை பொழியும். ஆண்டவர் பொல்லாருக்கு நெடுந்தொலைவில் இருக்கிறார். நேர்மையாளரின் மன்றாட்டுக்கு அவர் செவி சாய்க்கிறார். இன்முகம் மனத்திற்கு மகிழ்ச்சி தரும். நல்ல செய்தி உடம்புக்கு உரமளிக்கும். வாழ்வளிக்கும் கடிந்துரைகளை காது கொடுத்து கேட்பவர்
ஞானியரோடு குடியிருப்பர். அறிவுரைகளை புறக்கணிக்கிறவர் தமக்கே கேடு வருவித்துக் கொள்கிறார். கடிந்துரைகளை ஏற்றுக்கொள்பவர் நல்லுணர்வை அடைவார். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதல் ஞானத்தை தரும் பயிற்சி. மேன்மை அடைய தாழ்மையே வழியாகும்.